Prometheus and Grafana. சரி, Prometheus, Grafana இது என்ன டைப் ஆஃப் டூல் அப்படின்னு டே 1ல சொல்லிருப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னு கொஞ்சம் சொல்றீங்களா? எதுக்கு Prometheus? மானிட்டரிங் டூல். ஓகே, சூப்பர். ஸோ மானிட்டரிங் டூல். சரி, இதுல எது மானிட்டரிங் டூல்? Prometheus-ஆ, Grafana-வா, இல்ல ரெண்டுமே மானிட்டரிங் டூலா? ஓகே, ஸோ இதுல மானிட்டரிங் டூல் அப்படிங்கிறது Prometheus தான். அப்ப Grafana-ங்கிறது யாரு தெரியணும்ல, கரெக்டா? அப்ப Grafana-ங்கிறது யாரு? யாரு சொல்லுங்க. Prometheus, it is going to monitor, so monitoring tool. Grafana அப்படிங்கிறது யாரு அப்படின்னா visualization tool. Visualization-னா மானிட்டரிங் அப்படின்னா it is going to watch அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாட்ச்மேன் வேலை பார்க்க போகுதுன்னு வச்சுக்கோங்க. Grafana அப்படின்னா வாட்ச்மேனுக்கு லைட் ப்ரொவைட் பண்ண போகுது. வாட்ச்மேன் இருட்டுக்குள்ள பார்த்தாருன்னா ஏதாச்சும் தெரியுமா? தெரியாது. அப்ப லைட் அடிச்சு பார்த்தாருன்னா கிளியரா தெரியும். அது மாதிரி தான் அதுவும். சரிங்களா? ஸோ Prometheus மானிட்டர் பண்றத Grafana என்ன பண்ண போகுது? விஷுவல் பண்ணி காட்ட போகுது. தட் இஸ், அப்ப Prometheus-ஆல காட்ட முடியாதா? அப்புறம் அதுக்கு அது மானிட்டர் பண்ணணும். கரெக்டா? அது காட்டுறது சிம்பிளா இருக்கும். இப்போ ஸோ ஒரு சின்ன டயக்ராமே எடுத்துக்கிறோமே. நீங்க கையில படம் போட்டு காட்டுறதுக்கும் கலர்ஃபுல்லா ஒரு ஏஐல நீங்க போட்டு காட்டுறதுக்கும் ஒரு டயக்ராமிங் கன்சோல்ல போட்டு காட்டுறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இருக்குமா? ஸோ எது அட்ராக்டிவா இருக்கும்? ஸோ அந்த டயக்ராம் எங்க போடுறோம், கன்சோல்ல போடுறது தான் அட்ராக்டிவா இருக்கும். ஸோ இதுதான் டிஃபரன்ஸ். ஸோ அப்ப இதுல என்ன பார்க்குதோ அதை அவுட்புட் காட்டும், அவ்வளவுதான். பட் இதுல நீங்க என்ன பண்ணிக்கலாம்? யூ கேன் ஹேவ் மல்டிபிள் விஷுவல்ஸ். ஸோ அந்த விஷுவலைசேஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்கு விஷுவலைசேஷனையும் விர்ச்சுவலைசேஷனையும் மிக்ஸ் பண்ணிக்கிற கூடாது. விஷுவலைசேஷன்ங்கிறது வேற, விர்ச்சுவலைசேஷன்ங்கிறது வேற. விர்ச்சுவலைசேஷன் என்னது? So what is virtualization? Virtualization is subdividing the source resources divide பண்ணி இண்டிவிஜுவலா யூஸ் பண்றது. பேசிக்கா ஒரு சர்வரை I can use as multiple servers. That is virtualization. So you can split. ஒரே டிவைஸை ஸ்பிளிட் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி. சரிங்களா? That is virtualization. Visualization அப்படின்னா ஒரு இமேஜ் இருக்கு, அந்த இமேஜை நான் என்ஹான்ஸ் பண்ணி காட்டணும் அப்படின்னா டச் அப் ஒர்க் பண்ணுவேன் இல்லைங்களா? ஸோ சம்திங் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுவேன். அப்போ அதெல்லாமே விஷுவல் எஃபெக்ட்ஸ்ல வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ டிவியில் ஆடெல்லாம் போடுறாங்க இல்லையா? கல்யாணத்துக்குலாம் ஆடெல்லாம் போடுறாங்க, பின்னாடி வேட்டெல்லாம் வெடிக்கும். ஸோ அதெல்லாம் விஷுவலைசேஷன் எஃபெக்ட்ஸ் தான், விர்ச்சுவல் எஃபெக்ட்ஸ் தான் அதெல்லாம். விஷுவல் எஃபெக்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி தான் அதுவும். ஸோ கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்ட போகுது. எஸ், அந்த மாதிரி காட்ட போகுது. சரிங்களா? ஸோ அதுக்குன்னு தனியா Grafana-ல என்ன இருக்கும்? It has dashboards. சரிங்களா? சோ அப்ப Grafana வச்சு இதைத்தான் பண்ண போறோம். சரி, இப்ப மெயின் மேட்டர் Prometheus-க்கு வருவோம். சரிங்களா? Prometheus, it is a monitoring tool. என்ன மானிட்டர் பண்ண போகுது? மெட்ரிக்ஸ். ஓகே, அப்ப ஒரு மெட்ரிக்ஸ் இது மானிட்டர் பண்ணதுன்னா இது என்னன்னு சொல்லலாம் நம்ம? சொல்லலாமா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்லலாமா? சொல்லலாமா? இன்ஃப்ரா மானிட்டரிங் தான் யாரு? Prometheus. எதை வச்சு மானிட்டர் பண்ண போகுது? மெட்ரிசஸ். ஓகேங்களா? சரி, இதுக்கு முன்னாடி மெட்ரிசஸ் வச்சு மானிட்டர் பண்ற மாதிரி ஏதாச்சும் பார்த்துருக்கீங்களா? CloudWatch is used inside AWS. Prometheus எக்ஸ்டர்னலாகவும் we can use. So multiple cloudsல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரீசன்னால we will use Prometheus. இப்போ AWS பிள்ளை அப்படின்னா you can use CloudWatch. ஸோ அப்போ நான் ஏன் Prometheus படிக்கணும்? CloudWatch எனக்கு தெரியும், நான் AWS தான் ஒர்க் பண்ண போறேன். நான் ஏன் Prometheus படிக்கணும்?
அப்ப இது ஒண்ணுதான் ரீசனா? மத்த கிளவுட்ஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதா ரீசனா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்ப நீங்க அப்ப அது என்னன்னு பார்க்கலாம். சரிங்களா? சரி. இந்த ப்ரொமீத்தியஸ் என்ன பேசிஸ்ல ஒர்க் ஆகும் அப்படின்னா இட் வில் ஒர்க் அஸ் மாஸ்டர் ஸ்லேவ். இப்போ ஒவ்வொரு மிஷினுக்கும் நான் ப்ரொமீத்தியஸ் இன்ஸ்டால் பண்ணி தான் மானிட்டர் பண்ணணும் அப்படின்னா இஸ் இட் பாசிபிள்? அது தனியாவே கிளவுட் வாட்ச் வச்சு மானிட்டர் பண்ணிட்டு போயிடலாம். கரெக்டா? சோ இப்போ என்கிட்ட ஒரு 10 சர்வர் இருக்குன்னா நான் மானிட்டர் பண்ணிடுவேன். ஒரு 2 பேரை போட்டு கூட மானிட்டர் பண்ணிடுவேன். 10,000 சர்வர் இருக்கு. ஒரு சர்வர் 2 பேருக்கு ஒரு சர்வர் ஐ மீன் ஒரு ஆளுக்கு 2 சர்வர் அப்படின்னா 10,000 சர்வருக்கு நான் எத்தனை பேர் எடுக்கணும்? 5000 மெம்பர்ஸ் எடுக்கணும். அது பாசிபிளா? ஜஸ்ட் மானிட்டரிங் மட்டுமே நான் 5000 பேர் எடுக்க முடியுமா? முடியாது. சோ அந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன்? மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ் உள்ள கொண்டு வரேன். சரி ஓகே. இப்போ இங்க மாஸ்டரா இருக்க போறது யாரு அப்படின்னா ப்ரொமீத்தியஸ். சரிங்களா? சோ ஸ்லேவ் அப்படிங்கிறது மேபி இட் இஸ் a சர்வர் அவ்வளவுதான். ஸ்லேவ்ங்கிறது ஒரு சர்வர். அந்த சர்வரை தான் நம்ம மானிட்டர் பண்ண போறோம். யாரை வச்சு? யாரை வச்சு? ப்ரொமீத்தியஸை வச்சு. சரிங்களா? சோ ஸ்லேவ் மிஷின்ஸை ப்ரொமீத்தியஸை வச்சு மானிட்டர் பண்ண போறோம். சரி ஓகே. இப்ப ப்ரொமீத்தியஸை வச்சு மானிட்டர் பண்றோம் அப்படின்னா ஸ்லேவ்ல டைரக்டா கனெக்ட் பண்ண முடியுமா? முடியுமா அப்படின்னா சில ஒர்க்குக்கு பண்ண முடியும், சில ஒர்க்குக்கு பண்ண முடியாது. சோ ஒவ்வொரு டூலுக்கும் ஒவ்வொரு டிஃபரன்ஸ் இருக்கும். இப்ப நீங்க அடுத்து படிக்க போற டூலுக்கெல்லாம் ஸ்லேவ்ல எதுவும் தேவையில்லை. அடுத்து நீங்க ஜென்கின்ஸ் படிப்பீங்க, ஆன்சிபிள் படிப்பீங்க. சரிங்களா? அதுல எல்லாம் ஸ்லேவுக்கு நீங்க ஏதாவது தனியா கொடுக்கணுமான்னா தேவையில்லை. ஆனா ஸ்லேவ்ட்ட இருந்து எந்த அவுட்புட்டும் நீங்க வாங்க மாட்டீங்க. ஐ மீன் அவுட்புட் வாங்க மாட்டீங்க அப்படின்னா சோ மாஸ்டருக்கு எதுவும் போகாது. ஸ்லேவ்ல இருந்து மாஸ்டருக்கு போற வேலையே இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மாஸ்டர்ல இருந்து ஸ்லேவுக்கு போகும். ஸ்லேவ்ல இருந்து மாஸ்டருக்கு போகாது. ஆனா இது ஸ்லேவ்ல இருந்து தான் மாஸ்டருக்கு போகும். மாஸ்டர்ல இருந்து ஸ்லேவுக்கு போகாது. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல நோட் எக்ஸ்போர்ட்டர்னு ஒரு அப்ளிகேஷனை நீங்க என்ன பண்ணுவீங்க? ஸ்லேவ்ஸ்ல இன்ஸ்டால் பண்ணுவீங்க. இங்க ஒரு மாஸ்டர் ஸ்லேவ்ஸ். சரிங்களா? சரி. இப்போ 2 கான்செப்ட் தான். ஒண்ணு என்ன மெக்கானிசம் அத வச்சு நம்ம சொல்லிடலாம். சரிங்களா? 2வது எதை பேஸ் பண்ணி இருக்கு? ஏஜென்ட் பேஸ்டா? இல்லனா ஏஜென்ட் லெஸ்ஸா? இது 2க்கும் நீங்க சொல்ல முடியலனாலும் இதுக்கு நீங்க சொல்லிடலாம். இப்போ இத மாஸ்டர் ஸ்லேவ்ல இது ஏஜென்ட் பேஸ்டா ஏஜென்ட் லெஸ்ஸா? இதுல ஏஜென்ட்ங்கிறது யாரு? நோட் எக்ஸ்போர்ட்டர் தான் ஏஜென்ட். சோ அப்ப இந்த ஏஜென்ட் தான் என்ன பண்ண போகுது? ஒரு மெக்கானிசத்துல ஒர்க் ஆக போகுது. எத்தனை மெக்கானிசம் இருக்கு அப்படின்னா 2 மெக்கானிசம் இருக்கு. ஒன்னு புல், இன்னொன்னு புஷ். இத பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? புல் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறீங்களா? புஷ் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறீங்களா? ஃபுல் ஒர்க் ஆகும். புல் ஒர்க் ஆகுமா? எப்படி? ஓகே. ஆக்சுவலா இதுல என்ன ஒர்க் ஆகும் அப்படின்னா புஷ் பண்றதுக்கு இங்க ஒண்ணுமே இல்ல. ஜென்கின்ஸ் புஷ் பண்ணும். இட் புஷ் த கோட் டு த ஸ்லேவ்ஸ். இட் மேக்ஸ் த கோட் ரன் இன் ஸ்லேவ்ஸ். அப்போ புஷ் மெக்கானிசம் தான் வேற டூல்ஸ். பட் இங்க நீங்க புல் தான் பண்ண போறீங்க. எங்க இருந்து புல் பண்ண போறீங்க? மாஸ்டர்ல இருந்து. மாஸ்டர்ல இருந்துகிட்டு ஸ்லேவ்ல இருக்கிறத புல் பண்ண போறீங்க. அப்ப என்ன மெக்கானிசம்? புல் மெக்கானிசம் தான். சரிங்களா? ஏன்னா மாஸ்டர்ல தானே ப்ரொமீத்தியஸ் இருக்கு. அத போய் இழுத்துட்டு தானே வரப்போகுது ப்ரொமீத்தியஸ். கரெக்டா? ப்ரொமீத்தியஸை ஸ்லேவ்ல இன்ஸ்டால் பண்ணி அதை புஷ் பண்ணி மாஸ்டர்ட்ட வச்சோம்னா ஓகே. நம்ம ப்ரொமீத்தியஸை மாஸ்க்ல வச்சுட்டு ஸ்லேவ்ல நோட் எக்ஸ்போர்ட்டர் ஏஜென்ட்டை வச்சு புல் பண்ணிக்கிற போறோம். அப்ப அந்த ஏஜென்ட் என்ன பண்ணும்? ஏஜென்ட் என்ன பண்ணும்? போய் டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். அந்த மெட்ரிசஸ் இருக்கும் இல்லைங்களா? எல்லாத்தையும் என்ன பண்ணி வச்சுக்கிறோம்? கலெக்ட் பண்ணி அது கையில வச்சுக்கிறோம். சோ அதை எப்படி நம்ம ஒரு ப்ரொமீத்தியஸோட அந்த ட்ராக்ல நம்ம எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத நம்ம பண்ண போறது. சரிங்களா?
ஸோ இந்த கான்செப்ட்ல தான் ப்ரொமித்தியஸ் அண்ட் கிராஃபானா இட் இஸ் கோயிங் டு ஒர்க். சரிங்களா? சரி, அப்ப என்ன மெக்கானிசம்? புல்லா புஷ்ஷா? புல், அவ்வளவுதான். ஓகே. சில இதுல ரெண்டுமே இருக்கும், புல்லும் இருக்கும் புஷ்ஷும் இருக்கும். அது ஒரு சில அப்ளிகேஷன்ஸ், ஒரு சில டூல்ஸ்ல இருக்கும். எல்லா டூல்ஸ்லயும் இப்படி இருக்காது, பட் ஒரு சில டூல்ஸ்ல இருக்கும். சரிங்களா? சரி. ஸோ அப்ப ப்ரொமித்தியஸ் எதுக்கு, நோட் எக்ஸ்போர்ட்டர் எதுக்கு, தென் கிராஃபானா எதுக்கு? புரிஞ்சுதா? இன்னும் ப்ரொமித்தியஸ்க்கும் கிளவுட் வாட்சுக்கு டிஃபரன்ஸ் நான் சொல்லவே இல்லை. இப்போதைக்கு இது புரிஞ்சுதா? எனி டவுட்ஸ்? ஆன்லைன் கிளியரா எல்லாருக்கும்? Clear, bro. ஓகே. ஆன்லைன்ல எத்தனை பேர் இருக்கீங்க? ஸோ கிட்டத்தட்ட 14 பேர் இருக்கீங்க. பஸ்ல வந்துட்டு இருக்கேன். பஸ்ல வந்துகிட்டு இருக்கீங்களா? என்னங்க லேட்டா வரீங்க? ஆமா. சரி, ஓகே, வாங்க வாங்க வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க. சரி, ஓகே. மத்தவங்க Clear, sir. மத்தவங்களுக்குலாம் கிளியரா? ஏன்னா அந்த Clear, sir. ப்ரொமித்தியஸ்ல ஜாயின் பண்ணேன். கிராஃபானா பத்தி தெரியல. ரெக்கார்டிங் Okay, பார்த்துட்டு விட்டேன் நான். கிராஃபானா ஒன்றும் இல்லைங்க, விசுவலைசேஷனுங்க, ஜஸ்ட் பேக்ரவுண்ட் எஃபெக்ட் மாதிரி. ஸோ இட் இஸ் கோயிங் டு என்ஹான்ஸ் த அவுட்புட். ஸோ சின்ன கிராஃப், ஒரு கிராஃப்ல ஒரு கோடை மட்டும் காட்டிட்டு போயிட்டா புரியாது. எனக்கு புரியும், யாருக்கு புரியாது? ஆக்சுவலா நீங்க யாரோட சர்வர்ஸ் மேனேஜ் பண்ண போறீங்க? வேற ஒரு கிளைண்ட் கொடுக்குற சர்வர்ஸ் தான் மேனேஜ் பண்ணீங்க. அப்ப கிளைண்ட்டுக்கு தான் நீங்க என்ன பண்ணணும், உங்களோட அவுட்புட்டை காட்டணும். அப்ப காட்டும் போது ஒரு சின்ன இசிஜி கிராஃப் மாதிரி காட்டினீங்கன்னா, இசிஜி கிராஃப் நம்மளுக்கே ஒண்ணும் தெரியாது. ஸோ அந்த மாதிரி காட்டினீங்கன்னா அவன் என்ன ஆவான், ஓ அப்படின்ட்டு போயிடுவான், அவ்வளவுதான். அப்புறம் வெளியே போய் என்ன சொல்லுவான், என்ன காட்டினாங்க, கிராஃப் மாதிரி ஒண்ணு காட்டினாங்க அப்படின்ட்டு போயிடுவான். ஸோ அதுக்கு பதிலா ஸ்பீடாமீட்டர் மாதிரி காட்டினீங்க அப்படின்னா, ஸோ இது பாருங்க, இது இப்படி ஒர்க் ஆகுது, இது இப்படி ஒர்க் ஆகுது, இது இப்படி மானிட்டர் பண்ணிட்டு இருக்கு, இதுல ஏதாச்சும் பிரச்சனைன்னு வந்தா இப்படி போகும் அப்படின்னா புரிஞ்சு போச்சு. நான் என்ன சொல்லுவான், படம்லாம் போட்டு காட்டினாங்க போ. ஸோ இதான் லாஜிக். சரிங்களா? ஸோ Okay. சும்மா ஜஸ்ட் அந்த என்ஹான்ஸ்மெண்ட்டுக்காக நம்ம என்ன பண்றோம், கிராஃபானா யூஸ் பண்றோம். சரிங்களா? ஓகே. ஒர்க் எவ்வளவுக்கு எவ்வளவு பண்றோமோ பிரசன்டேஷன் அவ்வளவுக்கு எவ்வளவு பண்ணணும். குக் வித் கோமாளி எல்லாம் பாத்தீங்கல்ல, அவன் எவ்வளவு கன்றாவே சமைச்சாலும் சுத்தி பெயிண்ட் அடிச்சு ஜாஸ் எல்லாம் ஊத்தி விட்டு என்ன பண்ணி எப்படி வாங்க அப்படின்னு நம்ம சாப்பிட போறோமா? இல்ல இல்ல, ரைட். சோ தான் டிஃபரன்ஸ். சரிங்களா? ஓகே. ஓகே, ஃபைன். சோ இப்போ என்ன பண்ணலாம், கிளவுட் வாட்ச்க்கும் ப்ரொமீத்தியஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? கிளவுட் வாட்ச்ல உங்களால 20 மெட்ரிக்ஸுக்கு மேல என்ன பண்ண முடியாது, மானிட்டர் பண்ண முடியாது. 20 to 25 அதுக்கு மேல பண்ண முடியாது. ஆனா ப்ரொமீத்தியஸ்ல மோர் தேன் 25 தான். சரிங்களா? எக்ஸாக்ட் ஆன்சர் என்னன்னு கூகுள்ல செக் பண்ணிக்க. எக்ஸாக்டா எவ்வளவுதான் பண்ண முடியும் அப்படிங்கறத செக் பண்ணிக்கங்க. சரிங்களா? அப்போ ப்ரொமீத்தியஸால மோர் தேன் 25 பண்ண முடியும் அப்படின்னா எனக்கு அது அட்வான்டேஜ் தானே, கரெக்டா? ஸோ இதெல்லாம் 20 தான் பண்ண முடியும்னா நான் என்ன பண்ணணும், அதுக்கு தனியா திருப்பி வேற ஒரு 50 மெட்ரிக்ஸ் நான் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. கரெக்டா? அப்ப 35 தான். சரி, இப்போ இது மட்டும் தான் இருந்துச்சுன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. எனக்கு அந்த மானிட்டரிங் பண்ற டைமிங் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, ஸ்கிராப் இன்டர்வல்னு சொல்லுவாங்க அத. சரிங்களா? அந்த இன்டர்வல் எனக்கு அதிகமா இருந்துச்சுன்னா எனக்கு என்ன ஆகும், இப்போ ஹாஸ்பிட்டல்ல ஏதாச்சும் ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ஹாஸ்பிட்டல்ல ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு வந்துருக்கலாம்ல அப்படின்னு. அப்போ எனக்கு பக்கத்துலயே ஹாஸ்பிட்டல் இருந்தா நான் உடனே கூட்டு போயிருவேன். கரெக்டா? அந்த டைமிங் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? இப்போ ஒரு சர்வர் இருக்கு, அந்த சர்வர் ஆக்சிடென்டலா கிராஷ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? எனக்கு 1 நிமிஷத்துக்கு அப்புறம் தெரியறதுக்கும் 15 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தெரியறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. கரெக்டா? அப்ப எது உங்களுக்கு லைவ் மானிட்டரிங்?
15 செகண்ட்ஸ் தான். அப்ப 15 செகண்ட்ஸ்ல அது 1 மினிட் போறதுக்கு 4 சைக்கிள் முடிச்சிடும். கரெக்டா? 15, 30, 45, 60. 4th சைக்கிள் வரும்போது ஐ மீன் இதுக்கு 4th சைக்கிள் வரும்போது அதுக்கு அப்பதான் ஃபர்ஸ்ட் சைக்கிளே வந்துடும். அப்போ எனக்கு 15 செகண்ட்லயே எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லிருச்சு அப்படின்னா நான் அடுத்த செகண்ட் நான் செக் பண்ணி மாத்திடுவேன், கரெக்ட் பண்ணிடுவேன். சப்போஸ் 1 நிமிஷம் கழிச்சு சொன்னா அந்த 50 செகண்ட்ஸ் எனக்கு டிலே ஆகும். அது வரைக்கும் அந்த சர்வர் பொறுத்து இருக்குமா, சரி ஓகே அப்படின்னு இருக்காது. ஸோ டேட்டா அதான் ப்ராப்ளம் தான், கிராஷ் ஆகிடும், இல்லை நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். சரிங்களா? ஸோ அப்போ கிளவுட் வாட்ச் இட் டேக்ஸ் 1 minute, தட் இஸ் 60 செகண்ட்ஸ் இன்டர்வல்ல என்ன பண்ணும், இட் வில் மானிட்டர். பட் ப்ரொமீத்தியஸ் 15 செகண்ட்ஸ். இதுவும் ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் ரீசன் யாருக்காக. சரி, இப்போ இங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லியிருக்கேன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஃப்ரா மானிட்டரிங் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? இன்ஃப்ரானா என்னெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஸ்டோரேஜ், சர்வர், ஸ்டோரேஜ், நெட்வொர்க், இது டேட்டாபேஸ் இருக்காது. பட் அந்த டேட்டாபேஸ்க்கான அந்த ஹார்ட்வேர்ஸ் எல்லாத்தையுமே மெட்ரிசஸா என்ன பண்ணுவாங்க, தே வில் மானிட்டர். சரிங்களா? அப்ப இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க, மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? சரி, ஸோ அப்போ இப்ப இதுதான் நம்மளோட இன்னைக்கான ஒர்க்கு. சரி, இப்ப பிராக்டிக்கலா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 2 சர்வர் லான்ச் பண்ண போறேன். சரிங்களா? 2 உபுண்டு சர்வர் லான்ச் பண்ண போறேன். 2 சர்வர் லான்ச் பண்ணிட்டு 2லயும் ப்ரொமீத்தியஸ் இன்ஸ்டால் பண்ணணுமா? இல்ல. ஒன்னுல ப்ரொமீத்தியஸ் இன்ஸ்டால் பண்ணுவேன், இன்னொன்னுல நோட் எக்ஸ்போர்ட்டர். இப்போ ஒரு சின்ன ஆர்கிடெக்சர் டயக்ராம் பார்க்கலாம். ஸோ இதுல பாருங்க, இது யூசர் பார்க்கறது வெப் இன்டர்ஃபேஸ். நம்மளும் இதுல தான் பார்க்க போறோம். பட் இதை ஃபுல்லா நம்ம தான் செட்டப் பண்ண போறோம். சரிங்களா? யூசருக்கு இது மட்டும் தான் தெரியும், நம்ம தான் இதெல்லாம் செட்டப் பண்ண போறோம். சரி, இப்போ இங்க என்ன இருக்கு, என்ன போர்ட் நம்பர். ஸோ ப்ரொமீத்தியஸ் நீங்க யூசர் இன்டர்ஃபேஸ்ல பார்க்கணும், ஜஸ்ட் அவுட்புட் பார்க்கணும் அப்படின்னா யூ நீட் 9090. அப்போ இதுக்கப்புறம் நீங்க யூஸ் பண்ண போறதுக்கெல்லாம் இந்த போர்ட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப அது எல்லாத்தையுமே எந்த டூலுக்கு என்ன நம்பருங்கிறத நீங்க என்ன பண்ணணும், யூ நீட் டு அப்சர்வ். ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்றேன். சரிங்களா? அப்போ ப்ரொமீத்தியஸுக்கு போர்ட் நம்பர் என்ன, 9090. சரி, ஓகே. ஸோ மாஸ்டர்ல ப்ரொமீத்தியஸை இன்ஸ்டால் பண்ணிடுவேன். பண்ணிட்டு ஸ்லேவ் 2 கொடுத்துருக்காங்க, நம்ம 1 தான் பார்ப்போம். சரிங்களா? 2 பண்ணலாம். 2 எப்படி பண்றதுன்னா நீங்க 1 பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் செகண்ட் இது எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு. சரிங்களா? ஸோ ஒரு ஸ்லேவை நீங்க கொண்டு வர போறோம். ஸ்லேவை கனெக்ட் பண்ணும்போது ஸ்லேவுக்கு இந்த நோட் எக்ஸ்போர்ட்டரோட போர்ட் நம்பர் என்ன, 9100, 9090, 9100. ஸோ இது ரெண்டுமே ப்ரொமீத்தியஸ் நோட் எக்ஸ்போர்ட்டருக்குமான போர்ட் நம்பர்ஸ். ஓகேவா? இது கிளியரா? போர்ட் நம்பர்ஸ் கிளியரா? கிளியர் ப்ரோ. ஓகே, தென் கிராஃபானா அது பாட்டுக்கு இருக்கட்டும், அது கடைசியா பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த செட்டப்பை எப்படின்னா கனெக்ட் பண்றது, எப்படி அவுட்புட்டை பார்க்கறது, இதுலயே ஒரு அவுட்புட் வரும், அதையும் நம்ம பார்ப்போம். சரிங்களா? தென் கிராஃபானா வச்சு அதையும் பார்ப்போம். ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம பண்ண போற ஒர்க்கு. ஓகேங்களா? இதை பார்த்துட்டோம்னா இன்னைக்கு கிளாஸ் கம்ப்ளீட்டட். பார்த்துடலாமா? சரி, ஸோ நம்ம மிஷின் மட்டும் பார்த்துக்கணும். அமேசான் லினக்ஸ் இதை எடுத்துக்கிறோம். சரி, நாங்கள் அமேசான் லினக்ஸ் தான் எடுத்துருக்கேன், அதே எடுத்துக்கிறோம்.
இந்த இடத்துல கவுண்ட் எத்தனை வச்சுக்கிறேன், 2ன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? ஸோ அமேசான் லிங்க்ஸ் எடுத்துக்கலாம். இந்த மிஷின் எடுத்துக்கோங்க. இட் வில் பி லிட்டில் பிட் ஸ்டேபிள். ஸோ அப்படியே கீழே வாங்க, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்க. நான் ஆல் டிசிபி கொடுத்துக்கிறேன். எப்பயுமே கம்பெனிக்குள்ள போய் ஆல் டிசிபி யூஸ் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. சரிங்களா? என்ன போர்ட் நம்பர் கேட்குறாங்களோ அதை மட்டும்தான் நீங்க என்ன பண்ணணும், ஓபன் பண்ணி விடணும். எல்லாத்துக்குமே ஆல் டிசிபி கொடுத்தீங்க அப்படின்னா புரியல. ஹேக்லாம் இல்ல, வேலையை விட்டு தூக்கிடுவாங்கல்ல. அவங்க ஹேக் பண்றது இருக்கட்டும், நம்மள வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. அப்படி கொடுக்க கூடாது. ஏன்னா ரியல் டைம்ல அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? சரி. ஸோ 13 கொடுத்தாச்சு. லான்ச் கொடுத்துறேன். ஸோ 2 இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆகட்டும். ஸோ 2வது மிஷினுக்கு நான் என்ன பண்றேன், நேமை மாத்திடுறேன். சரி. சரி. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ப்ரொமித்தியஸ் மிஷின் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு அப்பியரன்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலரை ஒயிட்ல வச்சுக்கலாம். கனெக்ஷன் will give us 30. SSH path credentials the browse. Open. Accept. EC2 hyphen user கொடுத்துட்டேன். ஸோ sudo hyphen I அப்டேட் பண்ணிக்கலாம். தப்புல்ல. ஓகே. சரி. இப்போ எனக்கு என்ன வேணும், என்ன மிஷின் இது? ப்ரொமித்தியஸ் மாஸ்டர். ஆக்சுவலி இது மாஸ்டர் மிஷின். இதுல என்ன வேணும், ப்ரொமித்தியஸ் வேணும். கரெக்டா? ஸோ நான் என்ன பண்றேன், ஐ ஆம் கோயிங் டு டவுன்லோட் தி ப்ரொமித்தியஸ். prometheus.ioக்கு போங்க. போயிட்டு ஸோ இங்க டவுன்லோட் இருக்கா, கிளிக் பண்ணுங்க. இதுதான் ப்ரொமித்தியஸ் டவுன்லோட் பண்றதுக்கான ஒரு என்னது, ஸோ அஃபிஷியல் பேஜ் இதுதான். இங்க இருந்தா டவுன்லோட் பண்ண போறீங்க. ஸோ நீங்க 2.46 எடுத்தாலும் சரி, 4.5 இது வந்து புதுசு. ஸோ அதனால நான் என்ன பண்றேன், கொஞ்சம் பழசா எடுத்துக்கிறேன். 2.37 எடுத்துக்கிறேன். நிறைய இருக்கும், பட் எனக்கு இப்ப இங்க கொடுத்துருக்கிறது 2.37. இதுல என்ன மிஷினுக்கு நம்ம எடுக்க போறோம், லினக்ஸ். ஸோ நான் என்ன பண்றேன், இந்த ப்ரொமித்தியஸ் இருக்கு இல்லையா, இத ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். எதை, இந்த பாத்த ப்ரொமித்தியஸோட காப்பி பண்ணிக்கிறேன். சரிங்களா? காப்பி பண்ணிட்டு இங்க தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ்ல எங்க போய் எனக்கு இன்ஸ்டால் பண்ணணும், எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலா மாறும். புரியுது? அதை டூப்ளிகேட் கொடுக்கணும். ஓகே, எந்த பாத்துல கொண்டு போய் நான் வைக்கணும்னு கேக்கு. இல்ல வேற எந்த டைரக்டரின்னு கேட்கிறேன். இருக்கிற டைரக்டரியில ஒரு டைரக்டரியில கொண்டு போய் வைக்கணும். எங்க வைக்கிறது, தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் அங்கதான் கொண்டு போய் வைப்போம். எங்க வைக்கிறது,
ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா லினக்ஸ் டைரக்டரி ஸ்ட்ரக்சர் அதுல டிஃபால்ட்டா இந்த டைரக்டரிஸ் எல்லாமே லினக்ஸ்ல இருக்கும். லினக்ஸ் மிஷின் போனீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாவே இதெல்லாம் இருக்கும். இப்ப தேர்ட் பார்ட்டிக்கு என்ன கொடுத்துருக்கான் ஓபிடி ஆப்ட்ல நீங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ நான் என்ன பண்றேன் cd/opt இருந்தா தானே வரும். கரெக்டா இருக்கா? இருக்கு, வருது. சரியா? இதுல என்ன பண்ணணும் டூப்ளிகேட் கொடுத்து அந்த ப்ரொமித்தியஸோட லிங்கை இங்க கொடுத்துருவோம். என்ன ஃபைலா வருது? ஜிப் ஃபைலா வருது. ஸோ என்டர் அடிச்சீங்கன்னா the zip file will be download ஆகுது. வெயிட் பண்ணுங்க. சரி, இப்போ எல்எஸ் கொடுத்தீங்கன்னா you will have your Prometheus. சரிங்களா? இது என்ன பண்ணணும் அடுத்து *-xv-zf அப்படின்னு கொடுத்து அந்த Prometheus ஃபைல் கொடுத்து ஓகேவா? சரி, எல்எஸ் கொடுத்தீங்கன்னா it will be converted to a folder மாறிடுச்சு. சரி, cd Prometheus enter ls இங்க Prometheus இருக்கு இல்லையா? இதுவும் இந்த prometheus.yaml ஃபைல் இருந்தா ரொம்ப முக்கியம். Prometheusங்கிறது it is a shell script அப்படிங்கிறதுனால இதை தான் நம்ம என்ன பண்ணணும் இப்போ ட்ரிகர் பண்ணணும். ஷெல் ஸ்கிரிப்ட் ட்ரிகர் பண்ணணும்னா என்ன பண்ணணும், என்ன கொடுக்கணும்? இதுக்கு முன்னாடி பண்ணிருப்பீங்களே, இதை கொடுக்கணும். சிடிசிபில இன்ஸ்டால்னு ஒன்று இருக்கும். சிடிசிபி முடிஞ்சுல இன்ஸ்டால்னு ஒன்று இருக்கும் ஷெல் ஸ்கிரிப்ட். அதுவும் அது எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல். அதை எப்படி நீங்க எக்ஸிக்யூட் பண்ணீங்க சொல்லுங்க. // போடுவீங்க முன்னாடி. அப்ப நீ ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு ஷெல் ஸ்கிரிப்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னா we need to give // before the name. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணி // ஓகேவா? என்டர் அடிச்சிடறேன். என்ன ஆயிடுச்சு? ரெண்டாக ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டா? சரி, இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா I'm going to check whether it is running or not. நான் போய் பார்க்கணும். கரெக்டா? மாஸ்டர்ல ப்ரொமீத்தியஸை இப்போ ரன் பண்ணிட்டோம். கரெக்டா? இப்போ மாஸ்டரோட ஐபி எடுத்துட்டு போய் ப்ரொமீத்தியஸோட போர்ட் நம்பர் என்னங்க? ஸோ 9090 என்டர் அடிச்சா I need to get Prometheus. வருதா? வருது. அப்படின்னா ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். சரி, இது வரைக்கும் யாருக்காச்சும் டவுட் இருக்கா? இன்னும் பாதி வேலை இருக்கு. இது வரைக்கும் Prometheus இன்ஸ்டால் பண்ணது வரைக்கும் யாருக்காச்சும் டவுட் இருக்கா? கிளியரா? ஆன்லைன் கிளியர் ப்ரோ. ஓகே. சரி, ப்ரொமீத்தியஸை பொறுத்த வரைக்கும் ப்ரொமீத்தியஸ் அது எங்க இன்ஸ்டால் ஆயிருக்கோ அந்த சர்வரை மானிட்டர் பண்ணும். சரிங்களா? ஸோ இப்போ எனக்கு எந்த இடத்துல மானிட்டர் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இங்கே டேபிள் கிராஃப்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் கிராஃபுக்கு போய் ஏதோ ஒரு மெட்ரிக்ஸை டைப் பண்றேன். என்ன மெட்ரிக்ஸு? ஸோ சிபியு அப்படின்னு டைப் பண்றேன்.
சிபியூல என்னெல்லாம் மெட்ரிக்ஸ் இருக்குன்னு இங்க வருது. நான் என்ன பண்றேன், சிபியூ செகண்ட்ஸ் டோட்டல்னு கொடுத்துட்டு எக்ஸிக்யூட்னு கொடுக்குறேன். ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஸோ அப்ப இது யாரோட மெட்ரிக்ஸ்? யாரோடது? ஸ்டேட்டஸ் டார்கெட்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ள போனீங்கன்னா யூ வில் ஹேவ் ப்ரொமீத்தியஸ். அப்ப இது யாரு? மாஸ்டர் இட் செல்ஃப் இட் வில் மானிட்டர். சரிங்களா? சரி, இப்போ ஒரு கிராஃப் பாத்தீங்க இல்லையா? ஜஸ்ட் இசிஜி மாதிரி தான் அது. இப்போ டேபிள்ல கண்டென்ட் பார்க்கணும் அப்படின்னாலும் இப்போ சிபியூன்னு போடுறேன், எக்ஸிக்யூட் கொடுக்குறேன், அவ்வளவுதான் கண்டென்ட். இது கிராஃப் போனா இவ்வளவுதான் கிராஃப். இது எனக்கு ஓகே, சரி ஒர்க் ஆகுது அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இதே ஒரு கிளைண்ட்டுக்கு காட்டினா அது ஓகேவா? முடியாது. கரெக்டா? சரி, ஓகே. இப்போ எனக்கு இந்த இடத்துல ஐ ஹாவ் மை ப்ரொமீத்தியஸ். இப்போ என்ன பண்ணுவோம், அப்படியே மிஷினுக்கு போங்க. போயிட்டு இந்த இடத்துல வேற ஏதாச்சும் ஒர்க் நீங்க பண்ண முடியுமா? முடியுமா? சொல்லுங்க. ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ண முடியுமா? என்ன வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? கிரியேட் பண்ண முடியாது. ஏன்? புரியல. I think permission something like that. ஆக்சுவலா இந்த மிஷினை யார் ஆக்குபை பண்ணிட்டா? ஃபுல்லா ப்ரொமீத்தியஸ் ஆக்குபை பண்ணிடுச்சு. ஆக்சுவலா இப்ப ஸ்டார்ட் ஆயிருக்கு. சர்வர் இஸ் ரெடி டு ரிசீவ் வெப் ரிக்வெஸ்ட். ஆக்சுவலா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால என்ன பண்ண முடியாது, நம்ம இந்த மிஷினை இன்னைக்கு அப்புறம் வேற எதுக்கு யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? அப்போ இப்ப இத என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டாப் தான் பண்ண முடியும். என்ன சொல்லுது? see you next time சொல்லிடுச்சு. இப்ப போய் செக் பண்ணுங்க. it will not work. ஏன்? ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்புறம் இப்படி ஒர்க் ஆகும். சரி, இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இப்படி நடந்துச்சுன்னா உங்களால அதை யூஸ் பண்ண முடியுமா? ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், நான் ஒரு சர்வரை வெறும் மானிட்டரிங் டூலுக்காக டெடிகேட்டடா கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியுமா? முடியாது. சரிங்களா? அப்போ நான் என்ன பண்ணுவேன், இத பேக்ரவுண்ட்ல ரன் பண்றது எப்படி? ஆக்குபை பண்ணிட்டு என்ன அர்த்தம்? ஃபோர் கிரவுண்ட்ல ரன் ஆயிட்டு இருக்கு, வேற எந்த ஒர்க்கும் நம்ம பண்ண முடியாதுன்னு அர்த்தம். இத பேக்ரவுண்ட்ல மாத்துறது எப்படி? அடுத்ததான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சோ இத பேக்ரவுண்ட்ல மாத்துற மாதிரி தான் நோட் எக்ஸ்போர்ட்டருக்கும் நீங்க பண்ணணும், தென் கிராஃபானாவுக்கும் நீங்க பண்ணணும். அது ரெண்டுக்கும் எப்படி பண்றது நீங்க பார்க்க போறீங்க. ப்ரொமீத்தியஸ்க்கு எப்படி பண்றது நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். சரிங்களா? சரி, இப்போ இது எங்க இருக்கு? ஃபோர் கிரவுண்ட்ல இருக்கு. இதை நான் என்ன பண்ண போறேன்னா பைனரி ஃபோல்டருக்குள்ள மாத்த போறேன். ஏன்னா அவ்வளவு செல் ஸ்கிரிப்ட் தானே எக்ஸிக்யூட் பண்றது. அது எப்படி மாத்துறது அப்படின்னா அப்படியே வாங்க. ஸோ இங்க இருக்கு இல்லையா, காப்பி -r. ஸோ இந்த இடத்துல கரண்ட் ஃபோல்டரை டாட் அது பண்ணுங்க, கரண்ட் டைரக்டரி. அது என்ன பண்ணுங்க, யூசர் லோக்கல் பின் ப்ரொமீத்தியஸ் அப்படின்ற டைரக்டரிக்குள்ள கொண்டு போய் வச்சிரு. ப்ரொமீத்தியஸ் டைரக்டரி இல்லைன்னா கிரியேட் பண்ணி வச்சிரும். சரிங்களா? ஸோ இப்போ இங்க வச்சுட்டு இப்போ இங்க என்ன இருக்கு, ப்ரொமீத்தியஸ் 2.37.9 இருக்கா? இதுல இத்தனை ஃபைல்ஸ் இருக்கு. இதை அப்படியே நான் எக்ஸிக்யூட் பண்ணா cd கொடுத்து யூசர் லோக்கல் ப்ரொமீத்தியஸ் கொடுத்தா இங்க இருக்கிறது அப்படியே இங்க வந்துருச்சா? வந்துருச்சா? சரி, இப்ப அடுத்து இப்ப இங்க இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஐ நீட் டு ரைட் அ சர்வீஸ் ஃபைல். என்ன சர்வீஸ்? ப்ரொமீத்தியஸ் சர்வீஸ் ஃபைல் நான் ஒண்ணு எழுதணும். இந்த சர்வீஸ் எதுக்குன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம், இங்க இருந்து அங்க மாத்தி வச்சிருக்கோம். கரெக்டா? சோ எனக்கு அது ஐடென்டிஃபை ஆகணும் ஃபர்ஸ்ட். இந்த இடத்துலதான் இருக்கு அப்படின்னு. ஓபிடில வச்சா டைரக்டா அதை எடுத்துக்கிறோம், நம்ம இன்ஸ்டால் பண்ண எடுத்துக்கிறோம். பட் பின்னுக்கு மாத்தினதுனால நம்ம சர்வீஸ் ஃபைல் ஐடென்டிஃபை பண்ணாதான் அது பேக்ரவுண்ட்ல ரன் ஆகும் உங்களுக்கு.
ஓகேவா? ஸோ அப்போ இத எடிட் பண்ணி இந்த பாத்துல இதான் அதோட பாத்து சர்வீஸ் எழுதி வைக்க வேண்டிய பாத்து. ஸோ விஐ கொடுத்து நான் என்ன பண்றேன், ஓபன் பண்ணிக்கிறேன். இன்சர்ட்ல இதுல ஜஸ்ட் அந்த பாத்து தான் கொடுத்துருப்பேன். எக்ஸிகியூஷன் ஸ்டார்ட் ஆகுறது எங்க, ப்ரொமித்தியஸ்ல. இந்த டாட் ஸ்லாஷ் ப்ரொமித்தியஸ் கொடுத்தோம் இல்லைங்களா, அந்த ப்ரொமித்தியஸ் ஃபைல்ல ஸ்டார்ட் ஆகுது. கான்ஃபிகரேஷன் ஃபைல் என்னது, ப்ரொமித்தியஸ் டாட் யாமல். இதெல்லாமே உங்களுக்கு டிஃபால்ட் ஸ்கிரிப்ட். சரிங்களா? ஸோ இதை நீங்க என்ன பண்ண போறீங்க, அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ண போறேன். பண்ணிட்டு எஸ்கேப் :WQ எக்ஸ்கிளமேட்டரி கரெக்டா எந்த இடத்துல நீங்க வச்சிருக்கீங்களோ அந்த பாத்தை தான் நீங்க கொடுக்கணும். சரிங்களா? கொடுத்துட்டு என்டர். சரி, தென் என்ன பண்ணணும், இதுக்கு முன்னாடி டாட் ஸ்லாஷ் ப்ரொமித்தியஸ் போட்டோமா, இப்பதான் சர்வீஸ் ஃபைல் எழுதி வச்சிட்டோம்ல, சர்வீஸ் ப்ரொமித்தியஸ் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா தென் ரீடைரக்டிங் டு பின் ஸ்டார்ட் ப்ரொமித்தியஸ் டாட் சர்வீஸ் வந்துச்சா? இப்ப போய் செக் பண்ணுங்களேன். இஃப் யூ செக் நவ் இட் வில் ஒர்க். ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோ. ஒர்க் ஆகுதா? அப்ப பேக்ரவுண்ட் ஃபோர்கிரவுண்ட பேக்ரவுண்டுக்கு மாத்திட்டேன். கிளியரா? அப்ப நீங்க என்ன எழுதி வைக்கணும், பின்னுக்கு மாத்திட்டு சர்வீஸ் ஃபைல் எழுதி வைக்கணும். எழுதினாதான் என்ன பண்ண முடியும், பேக்ரவுண்டுக்கு மாத்த முடியும். அவ்வளவுதான். சரிங்களா? இதே மாதிரி நோட் எக்ஸ்போர்ட் இருக்கும், இப்படிதான் மாத்த போறீங்க. கிராஃபானாக்கு இப்படித்தான் மாத்த போறீங்க. சரிங்களா? சரி, திருப்பி செக் பண்ணிக்கலாம். கிராஃப் எல்லாம் போட்டு பாத்தீங்கன்னா வரும். எக்ஸிக்யூட் முதல்ல இருந்து ஆரம்பிக்குதா, இப்படிதான் வரப்போகுது. ஸ்டேட்டஸ் டார்கெட்ஸ் ஜஸ்ட் அப் ஸ்டேட்ல இருக்கு. ஓகே, இப்ப இந்த இடத்துல எனக்கு என்ன வரணும், யார் வரணும், யாரு யாரு வரணும், நோட் எக்ஸ்போர்ட்டர் வரணும். ஏன் டார்கெட்டா அதானுங்க, நம்ம அதை தானே மாடல் பண்ணணும். அப்ப நோட் எக்ஸ்போர்ட்டர் தான் வரணும். சரி, சோ அப்ப இங்க எப்படி கொண்டு வர்றது, இதுல ஆட் பண்றதுக்கு ஆப்ஷன் இல்ல, எப்படி கொண்டு வர்றது, எப்படி கொண்டு வர்றது? உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா தோணுச்சுன்னா சொல்லுங்க, எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு. எப்படியா இருக்கும் யோசிப்பீங்களா? சரி, நான் 2 ஃபைல் முக்கியம்னு சொன்னேன். ஒன்னு ப்ரொமித்தியஸ், இன்னொன்னு ப்ரொமித்தியஸ் டாட் யாமல். சரிங்களா? ஒய்எம்எல் அப்படின்னா ஒய்ஏஎம்எல்னு கொடுக்கலாம், ஒய்எம்எல்னு கொடுக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ப்ரொமித்தியஸ் டாட் யாமல் இருக்கு இல்லையா, விஐ ப்ரொமித்தியஸ் டாட் யாமல் ஓபன் பண்றேன். சரிங்களா? இப்ப பாருங்க, இதுல அங்க டார்கெட்ல இருக்கு இல்லையா, இதுக்கு சம்பந்தமா ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பார்த்து சொல்லுங்க. சரி, எங்க இருக்கு, இருக்கா? ஜாப் நேம் என்ன, ப்ரொமித்தியஸ். ஓகே, ஜாப் நேம் ப்ரொமித்தியஸ். ஸ்டாட்டிக் கான்ஃபிக்ஸ் டார்கெட்ஸ்ல லோக்கல் ஹோஸ்ட் 1990, லோக்கல் ஹோஸ்ட் 1990 இருக்கா? அப்போ இதுதான் இங்க இருக்கு. கரெக்டா? கிளியரா? அப்போ உங்க ஸ்லேவ நீங்க எங்க ஆட் பண்ணணும், எங்க ஆட் பண்ணணும், இந்த இடத்துல ஆட் பண்ணணும். ஸ்லேவ் இருக்கா அப்ப உங்ககிட்ட? மிஷின் மட்டும் தான் இருக்கு. இந்த ஸ்லேவ் நோட் எக்ஸ்போர்ட்டர் நீங்க என்ன பண்ணல, இன்னும் இன்ஸ்டால் பண்ணல. சரிங்களா? சரி, என்ன பண்ணலாம், இன்ஸ்டால் பண்ணுவோம். சரியா? சோ நான் என்ன பண்றேன், இத மினிமைஸ் பண்ணிட்டு ஒரு நியூ செஷன் கொடுத்து ஸ்லேவோட ஐபி எடுத்து
நோட் எக்ஸ்போர்ட்டரை இன்ஸ்டால் பண்ணிடுவோம். சரிங்களா? அப்பியரன்ஸ் சேஞ்ச் ஓகே. இது பிளாக்ல இருக்கட்டும். டிஃபரன்ஸ் தெரியுங்களா? 30 SSH auth credentialsல browse இங்க செலக்ட் பண்ணிட்டு ஓபன் அக்செப்ட். சரி, இதுல நோட் எக்ஸ்போர்ட்டர் எங்க இருக்கும் அப்படின்னா ப்ரொமீத்தியஸ்க்கு கீழேயே அலர்ட் மேனேஜர், பிளாக் பாக்ஸ் எக்ஸ்போர்ட்டர், கன்சோல் எக்ஸ்போர்ட்டர். ஆக்சுவலா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்போர்ட்டர்ஸ். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இப்போ நீங்க கம்பெனிக்குள்ள போனதுக்கு அப்புறம் இப்போ நம்ம ஜஸ்ட் மெட்ரிசஸ் பார்க்கறதுக்கு நோட் எக்ஸ்போர்ட்டர் யூஸ் பண்றோம். ஆக்சுவலா ஒரு ஸ்லேவோட. சரிங்களா? அதுலயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. சரிங்களா? ரீசெண்டா ஒருத்தர் பிளேஸ்மெண்ட் ஆகிட்டு உள்ள போயிருக்காரு. அவர் என்கிட்ட கேட்டது என்னன்னா, இங்க இருக்கு பாருங்க, ப்ரொமீத்தியஸ்ல இதை மானிட்டர் பண்ண சொல்றாங்க, இது யூஸ் பண்ண சொல்றாங்க அப்படின்னு கேட்டாரு. அப்போ அதுக்கேற்ற பேக்கேஜை நீங்க என்ன பண்ணணும், இன்ஸ்டால் பண்ணி இது எப்படி ஒர்க் பண்றதுன்னு செக் பண்ணிப்போம். சரிங்களா? ஸோ நமக்கு என்ன வேணும், இருக்கா நோட் எக்ஸ்போர்ட்டர் இருக்கா, இதுல லினக்ஸ். சரிங்களா? ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுங்க, காப்பி. எங்க பேஸ்ட் பண்ணணும், சிடி /opt. அப்ப தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் எல்லாத்தையுமே ஓபிடில தான் வைக்கணும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓபிடி போயாச்சு, டப்ளிகேட் கொடுத்து பேஸ்ட் பண்ணி என்டர் அடிச்சிருக்கோம். ஓகே, எல்எஸ் நோட் எக்ஸ்போர்ட்டர் வந்துருச்சா? இப்போ என்ன பண்ணணும், அன்டார் பண்ணணும் இல்லையா? ஸோ நோட் எக்ஸ்போர்ட்டர் கொடுத்து என்டர் எல்எஸ். சரிங்களா? ஸோ என்ன ஆயிடுச்சு, ஃபோல்டரா மாறிடுச்சு. சிடி நோட் எக்ஸ்போர்ட்டர் எல்எஸ் நோட் எக்ஸ்போர்ட்டர் இருக்கா? இப்போ ./நோட் எக்ஸ்போர்ட்டர்னு கொடுத்தா இதுவும் ஓப்பன் ஆயிரும். இதுவுமே என்ன இருக்கு, ஃபோர் கிரவுண்ட்ல தான் ரன் ஆயிட்டு இருக்கு. ஃபோர் கிரவுண்ட் பேக்ரவுண்ட் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கங்க. சரியா? ஃபோர் கிரவுண்ட் அப்படின்னா மிஷின் ஆக்குபை பண்ணிடும். பேக்ரவுண்ட் அப்படின்னா அது பேக்ரவுண்ட் ப்ராசஸ்ல ரன் ஆயிட்டு இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த ஐபி எடுத்துட்டு போய் இதோட போர்ட் நம்பர் என்னங்க, 9:9100. என்டர் அடிச்சா இந்த பேஜ் வந்துச்சுன்னா இட் இஸ் ஒர்க்கிங். நோட் எக்ஸ்போர்ட்டரோட வேலை என்ன, வாட் இஸ் த ஒர்க் ஆஃப் தி நோட் எக்ஸ்போர்ட்டர்? இருக்கிற மெட்ரிசஸ் இட் வில் டிஃபால்ட், இட் வில் மானிட்டர். அதுக்காக இன்ஸ்டால் பண்ணதான் நோட் எக்ஸ்போர்ட்டர். ஓகேங்களா? சரி, இப்போ ஓகே, இப்போ இந்த இடத்துல எனக்கு நோட் எக்ஸ்போர்ட்டர் வந்துடுச்சு. அப்ப அது என்ன ஆயிடுச்சுன்னு அர்த்தம், மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சிடுச்சுன்னு அர்த்தம். சரி, இப்ப அடுத்து என்ன பண்ணுவோம், இப்ப இங்க விஐ கொடுத்து ஓபன் பண்ண, சரி பெருசா வச்சிருந்ததுனால உள்ள வந்துச்சு. சரி, இப்போ இந்த இடத்துல அந்த நோட் எக்ஸ்போர்ட்டரை நான் கொண்டு வரணும். கொண்டு வந்தாதான் நான் என்ன பண்ண முடியும், அதை மானிட்டர் பண்ண முடியும். அப்ப 10 ஸ்லேவ் இருக்குங்க, என்ன பண்ணுவீங்க, 10 ஸ்லேவிங்க நீங்க கொண்டு வரணும்.
புரிஞ்சுதா? இதுக்குள்ள கொண்டு வந்தா தானே அது மானிட்டர் பண்ணணும். டார்கெட்ல நம்ம செட் பண்ணணும். சரி சரி சார், அப்போ போர்ட் நம்பர் 9100 தான் இருக்கும். ஆனா சர்வரோட ஐபி போர்ட் நம்பர் 9100 தான். எதுக்கு? நோட் எக்ஸ்போர்ட் இருக்கு. பட் சர்வர்ஸோட ஐபி வேற வேற ஐபி இருக்கும். ஸோ இங்க நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா இட் வில் மானிட்டர். சரிங்களா? சரி, இதுல இன்னொரு விஷயம் என்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன். இப்ப நான் எப்படி காப்பி பண்றேன் அப்படின்னு பாத்துக்கங்க. இதான ஜாப் நேம். எப்படி காப்பி பண்ணிருக்கேன்? ஃபுல்லா காப்பி பண்ணிருக்கேன். கரெக்டா? ஏன் அப்படி காப்பி பண்ண? இன்டர்டேஷன் எரர்னு ஒண்ணு இருக்கு. சரிங்களா? ஒரு சின்ன ஸ்பேஸ் அதிகமாகட்டாலும் வராது. இட் வில் நாட் ஷோ த அவுட்புட். ஸோ இப்போ ப்ரொமீத்தியஸ் அப்படிங்கிற இடத்துல ஐம் கிவிங் நாட் எக்ஸ்போர்ட். இங்க லோக்கல் ஹோஸ்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலா நீங்க என்ன கொடுக்கணும்? யூ நீட் டு கிவ் த ஐபி. யாரோட ஐபி? லோக்கல் ஹோஸ்டுக்கு பதிலா நோட் எக்ஸ்போர்ட்டோட ஐபி கொடுத்துட்டு இந்த இடத்துல வாட் யூ நீட் டு கிவ் 9100. இதுதான் டார்கெட். இப்ப எப்படி நீங்க அங்க காப்பி பண்ணீங்களோ அதே மாதிரிதான் இங்கேயும் காப்பி பண்ணி இது என்ன பண்ணணும்? இந்த இடத்துல இதை நான் வச்சு பேஸ்ட் பண்ணி விட்டுறேன். எக்ஸாக்டா சேம் லைன்ல இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கங்க. சரியா? நான் பண்ண மாதிரி பண்ணீங்கன்னா அவுட்புட் வரும். ஒரு கமாவை சேர்த்து மாத்தி ஸ்பேஸ் விட்டு போட்டீங்க, இல்ல இந்த லைனுக்கு நேரா இல்ல, ஜாபுக்கு நேரா இல்ல அப்படின்னா, டார்கெட்ஸ்க்கு நேரா இல்ல அப்படின்னா யூ won't get the output. சரிங்களா? இப்ப இதை நான் என்ன பண்றேன்? எஸ்கேப் கொடுத்து :WQ எக்ஸ்கிளமேட்டரி கொடுத்து என்டர் சேவ் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போ கான்ஃபிகரேஷன் லெவல் எந்த ஒரு அப்ளிகேஷனை எந்த ஒரு டூலை நீங்க மாத்தினாலும் நீங்க என்ன பண்ணணும்? ரீஸ்டார்ட் பண்ணணும். அப்ளிகேஷன் ரீஸ்டார்ட் பண்ணணும். அப்பதான் அது என்ன ஆகும்? ஒர்க் ஆகும். சரிங்களா? சோ நான் என்ன பண்ண போறேன்? சர்வீஸ் ரீஸ்டார்ட் ஆயிடுச்சா? இப்ப போய் என்ன பண்ணுங்க, இந்த ப்ரொமீத்தியஸை ஓகே இப்போ ரெஃப்ரெஷ் பண்றேன். சரிங்களா? இப்ப கிராஃபுக்கு போயிட்டு இங்க CPU அப்படின்னு கொடுத்தா, எக்ஸிக்யூட் கொடுத்தா ஒன்னு இருக்கு. கரெக்டா? ஸ்டேட்டஸ் போறேன், டார்கெட்ஸ் போறேன். எத்தனை இருக்கு? 2 வந்துருச்சா? ஆக்சுவலி இப்பதானே அது அப்பா இருக்கு, அதனால என்ன ஆகாது, ஒரு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல எனக்கு யார் வந்துட்டா? நோட் எக்ஸ்போர்ட்டர் வந்துட்டாரு. சரி, நம்ம என்ன பண்ணுவோம்? இப்ப போய் CPU போடுவோம். கிராஃபிக் போலாமா? அதான் என்ன ஆயிருக்கு? இது யாரு? ஐபி தெரியுதா? சிஸ்டமா இருக்கா பாக்குறதுக்கு? இதுக்குதான் we need Grafana. சரிங்களா? சரி, இப்போ இது வரைக்கும் கிளியரா? ஆன்லைன் we have added node exporter with Prometheus. எல்லாருக்குமே கிளியரா? சரி, ஓகே. 2-3 நிமிஷம் ஆச்சுன்னா கிராஃப் கொஞ்சம் பெருசா தெரியும். சரிங்களா? இப்ப பாருங்க, ப்ராசஸ் CPU செகண்ட்ஸ் டோட்டல் கொடுத்துருக்கேன்னா நோட் எக்ஸ்போர்ட்டர் இருக்கும், ப்ரொமீத்தியஸ் இருக்கும். இப்போ கிராஃப் பாத்தீங்கன்னா இது நோட் எக்ஸ்போர்ட்டர் வருது, ஐ மீன் இது ப்ரொமீத்தியஸ் வருது, இது நோட் எக்ஸ்போர்ட்டர் வருது. ஓகேவா? சரி, இப்படி பார்த்தத நான் என்ன பண்ண போறேன்? வேற ஒரு டேஷ்போர்ட் மாதிரி நான் காட்ட போறேன். சரிங்களா? சோ அதுக்கு ஐ நீட் Grafana. சோ
downloads. இங்க டவுன்லோட் இருக்கா? டவுன்லோடு கொடுத்த உடனே ஓகே. ஸோ லினக்ஸ், விண்டோஸ், மேக் OS. லினக்ஸ்ல நம்ம என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்? லினக்ஸ்ல என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்? அமேசான் லினக்ஸ். சரிங்களா? அமேசான் லினக்ஸ் இதுல இருக்காது. ஸ்டாண்ட் அலோன் லைப்ரரிஸ் தான் லினக்ஸ் பைனரிஸ் தான் அமேசான் லினக்ஸ். சரிங்களா? அப்போ இந்த கமாண்டை காப்பி பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, எங்க எக்ஸிக்யூட் பண்ணணும்? மாஸ்டர்ல தான் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஏன்? கிரஃபானா இஸ் இன் மாஸ்டர். ப்ரொமீத்தியஸ் மாஸ்டர்ல தான் கிரஃபானாவும் இருக்கு. சரிங்களா? சரி. இப்போ cd/opt போயிடுறேன். சரிங்களா? போயிட்டு இந்த கமாண்ட் அப்படியே பேஸ்ட் பண்ணி என்டர் அடிச்சிடுறேன். ls கிரஃபானா வந்துருச்சா? ஸோ அன்டார் பண்றதுக்கும் அவங்களே கீழே கமாண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அதை காப்பி பண்ணி என்ன பண்ணுங்க? பேஸ்ட் பண்ணி என்டர் அடிச்சிடணும். அதுவே அன்டார் ஆயிரும். சரிங்களா? எஸ். ls கொடு. கிரஃபானா வந்துருச்சா? cd கிரஃபானா. ls கொடுத்தீங்கன்னா உள்ள எதுவும் இருக்காது. cd பின்னுக்குள்ள போகணும். நார்மலா கிரஃபானாக்குள்ள போய் எதுவும் இல்லைன்னா, எந்த ஒரு அப்ளிகேஷனுக்குள்ள எதுவும் இல்லைன்னா பின்னுக்குள்ள போய் பார்க்கணும். பின்னுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா you will have the Grafana server. So /grafana server enter அடிச்சு ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஸோ இப்போ எனக்கு கிரஃபானா என்ன ஆயிடுச்சு? ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஓகேங்களா? சரி. நான் என்ன பண்றேன்? கிரஃபானாவோட பாஸ்வேர்ட் போர்ட் நம்பர் என்ன? 3000. ஓகேங்களா? ஸோ இங்கே காப்பி பண்ணுங்க. இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு :3000. ஓகேவா? கொடுத்துட்டு என்டர். என்ன கேக்குது? இட் இஸ் கோயிங் டு ஆஸ்க் ஃபார் லாகின். லாகின் கிரெடென்ஷியல்ஸ் ஏற்கனவே இருக்குமா அப்படின்னா அவங்க டிஃபால்ட்டா வச்சிருப்பாங்க. என்ன லாகின் அப்படின்னா அட்மின், பாஸ்வேர்டும் அட்மின் தான். சரிங்களா? லாகின் கொடுத்த உடனே பாஸ்வேர்டு மாத்த சொல்லும். நம்ம என்ன பண்ணுவோம்? அட்மின் அப்படின்னு கொடுத்து சப்மிட் கொடுத்துருவோம். சரிங்களா? நெவர் இதெல்லாம் சேவ் பண்ண வேண்டாம். இதுதான் கிரஃபானாவோட அபிஷியல் அப்ளிகேஷன் பேஜ். சரிங்களா? சரி. இதுல 2 விஷயம் பண்ணணுங்க. கிரஃபானாவுக்கு ப்ரொமீத்தியஸ் இப்ப தெரியுமான்னா தெரியாது. ப்ரொமீத்தியஸை தெரிய வைக்கணும். தெரிய வச்சாதான் அந்த டேஷ்போர்டை அது எடுத்துக்கிறோம். இல்லைன்னா எடுக்காது. சரிங்களா? இப்போ எனக்கு டேஷ்போர்டு எந்த டேஷ்போர்டு நான் கொடுக்க போறேன் அப்படின்னு கேட்டா, ஸோ இதுல you can see this one. நோட் எக்ஸ்போர்ட்டர் ஃபுல் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா? இதுக்கு என்ன ஐடி 1860 இந்த ஐடி தான் நான் என்ன பண்ண போறேன்? I'm going to use. சரிங்களா? இது எங்க யூஸ் பண்றது அப்படின்னா கிரஃபானா இருக்கு இல்லையா? இதுல ஃபர்ஸ்ட் ஐ நீட் டு கிரியேட் த டேட்டா சோர்ஸ். டேட்டா சோர்ஸ் எங்க இருந்து எடுக்க போறோம்? ப்ரொமீத்தியஸ்ல இருந்து. சரிங்களா? ஓகே. ஓகே.
சார் நீங்க மியூட் பண்ணிருக்கீங்க. ஸோ இங்க நீங்க என்ன பண்ணுங்க, அந்த டேட்டா சோர்ஸ்க்குள்ள போய் ப்ரொமித்தியஸ்ல ஐ எம் கோயிங் டு ஹேவ் மை சர்வீஸ் யூஆர்எல். சரிங்களா? அந்த ப்ரொமித்தியஸோட யூஆர்எல் எடுத்து போட போறீங்க. போட்டுட்டு வேற எதுவும் நீங்க கொடுக்க போறது இல்ல. அந்த ஸ்கிராப் இன்டர்வல் சொன்னேன் இல்லையா, 50 செகண்ட்ஸ் ஒன்ஸ், அது டிஃபால்ட்டா அப்படியே இருக்கும். அப்படியே கீழே வந்து சேவ் அண்ட் டெஸ்ட்னு கொடுக்க போறீங்க. கொடுத்துட்டீங்கன்னா அப்ளை ஆயிரும். சரிங்களா? தென் என்ன பண்ணணும், ஒரு டேஷ்போர்டை நீங்க கொண்டு வரணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ஹோம் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் see dashboards. அதுல ஒரு நிமிஷம் கட் பண்ணலையா நீங்க? என்னாச்சு? ஒரே ஒரு நிமிஷம். சரி, ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எனக்கு ஐ நீட் அ டேஷ்போர்ட். கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த இடத்துல பாருங்க, ஜஸ்ட் நான் என்ன பண்றேன், டேஷ்போர்டுக்கு போறேன். போயிட்டு ஆட் விசுவலைசேஷன் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ப்ரொமித்தியஸை செலக்ட் பண்ண சொல்லுது. செலக்ட் பண்ணிடுறேன். பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், ஸோ ப்ரொமித்தியஸ் செலக்ட் பண்ணியாச்சு. எனக்கு இதுக்கப்புறம் ஐ நீட் டு இம்போர்ட் யாரு, நோட் எக்ஸ்போர்ட்டர் ஃபுல் அப்படிங்கிறத இம்போர்ட் பண்ணணும். சரி, இப்போ ஐடி எங்கேயாச்சும் கேக்குதான்னு பாருங்க. இங்க ஏதோ ஐடி கேட்குற மாதிரி தெரியல. கரெக்டா? நான் நியூ டேஷ்போர்ட் கொடுக்குறேன். ஐ மீன் இந்த டேஷ்போர்ட்ஸுக்கு போறேன், டிஸ்கார்ட் கொடுத்துட்றேன். இந்த இடத்துல நியூன்னு இருக்கா, இதுல இம்போர்ட் கொடுங்க. கொடுத்த உடனே இந்த இடத்துல எந்த டேஷ்போர்ட் வேணும்னு கேட்கும். கொடுத்துறேன். லோடு கொடுத்த உடனே நோட் எக்ஸ்போர்ட்டர் ஃபுல் வந்துருச்சா? நீங்க இங்க ப்ரொமித்தியஸை கொடுத்துருந்தீங்கன்னா இங்க வரும். செலக்ட் பண்ணிட்டு இம்போர்ட் கொடுத்துட்டா உங்களோட டேஷ்போர்டு இங்க வியூ ஆகும். ஸோ இதுல பாருங்க எவ்வளவு மெட்ரிசஸ் அட் அ டைம் இட் இஸ் மானிட்டரிங். ஓகேவா? கவுண்ட் தெரியுதா? ஸோ அப்ப இப்படிதான் நீங்க என்ன பண்ண போறீங்க, you are going to set up Prometheus and Grafana. ஓகேவா? ஸோ செக் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த மெமரிக்கு போங்க. மானிட்டர் பண்ணுதா? மெட்ரிசஸ் தெரியுதா? இங்க தெரியுதா? அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு என்ன இருக்கும், ஸோ இட் இஸ் கோயிங் டு மானிட்டர். ஸ்டோரேஜ், நெட்வொர்க் டிராஃபிக் பெருசா இந்த நெட்வொர்க்கும் இப்போதைக்கு யூஸ் ஆகல. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகுது, டிஃபால்ட்டா மானிட்டர் ஆகுது. கரெக்டா? நம்ம கொடுத்துருக்கிறது ப்ரொமித்தியஸ், பட் இங்க என்ன வந்திருக்கு ஜாப்ல, சரி நோட் எக்ஸ்போர்ட்டர், அது கிராஃபானா டேஷ்போர்டை வச்சு நோட் எக்ஸ்போர்ட்டர் தான் பார்க்கும், ப்ரொமித்தியஸை பார்க்காது. ஏன்னா ப்ரொமித்தியஸ் நம்ம கொடுக்கல. பட் ப்ரொமித்தியஸ் இட் செல்ஃப் இட் கேன் மானிட்டர். அவ்வளவுதான். சரிங்களா?
ஸோ அப்ப இப்படிதான் நீங்க என்ன பண்ண போறீங்க, ப்ரொமித்தியஸ் அண்ட் கிராஃபானாவை செட்டப் பண்ண போறீங்க. சரிங்களா, புரிஞ்சுதா? ஸோ இதுல வேற யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நம்ம காட்டுறதோட சரி, கிராஃப் எக்ஸ்போர்ட் பண்ணி என்ன பண்ண போறோம்? ஸோ கிளைண்ட்டுக்கு காட்டணும். இது மானிட்டர் பண்ணிட்டே தானே இருக்கோம். எங்கேயும் ஸ்டாப் எல்லாம் ஆக போறது கிடையாது. தேவைப்பட்டா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ நீங்க அதுக்கேற்ற மாதிரி டைம் ஸ்டாம்பும் மாத்திக்கலாம். எந்த டைம்ல இருந்து எந்த டைம் வேணும் அப்படிங்கறத நீங்க மாத்திக்கலாம். ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வேணும்னு நம்ம போய் பார்த்து எடுத்துக்கணும், அவ்வளவுதான். சரிங்களா? சரி, ஸோ இதோட ப்ரொமித்தியஸ் அண்ட் கிராஃபானா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ எங்க போய் டவுன்லோட் பண்ணணும், எப்படி டவுன்லோட் பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், சர்வீஸ் ஃபைல் எப்படி எழுதணும், இது எல்லாமே என்ன பண்ணுங்க, தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? சரி, ஆன்லைன்ல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? எனி டவுட்ஸ் ஆன்லைன்? நோ ப்ரோ. ஓகே, சரி, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா எனக்கு பிங் பண்ணுங்க. சரியா? ஸோ S3 லிங்க் அனுப்புவேன். சம்திங் இப்போ எல்லாருமே ஒரே குரூப்ல இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முடிஞ்சா ஆக்சஸ் பண்ணி எடுத்துருங்க. வராதவங்க சொல்லுங்க, S3ல நான் உங்களுக்கு மூவ் பண்ணிட்டு S3 லிங்க் அனுப்புறேன், அதுல இருந்து ரெக்கார்டிங்ஸ் டவுன்லோட் பண்ணி. சரிங்களா? யாராச்சும் ஒருத்தர் இதுக்கு முன்னாடி என்னென்ன ரெக்கார்டிங்ஸ் வரல, ஸோ ஜூலை பேட்ச்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு சில ரெக்கார்டிங்ஸ் வந்திருக்கு, எது எது வரலன்னு சொன்னீங்கன்னா அதை மட்டும் நான் என்ன பண்றேன், S3ல போட்டு உங்களுக்கு மூவ் பண்ணி விட்டு. சரிங்களா? ஏன்னா டீம்ஸ்ல இன்டர்னலா டீம்ஸ்குள்ள ஷேர் பண்ண முடியல. சரிங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. வில் சி. நாளைக்கு செஷன் இருக்கா இல்லையா நான் சொல்றேன் உங்களுக்கு. சரிங்களா? நாளைக்கு ஒரு மானிட்டரிங் டூல் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். சரி, பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. Thanks for joining. Have a nice day. Thank you. Thanks, sir. Thank you. Thanks. Thank you, bro.